தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை தென்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தனிநபர்களின் வங்கி கணக்குகளை கண்காணிக்கவும் வங்கி நிர்வாகங்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தல். விழுப்புரத்தில் நடைபெற்ற என்டிஏ ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் சர்ச்சை பேச்சு. நயன்தாரா வேண்டுமென்றால் முதல்வர் கொடுப்பாரா என பேசியதற்கு கண்டனம் வலுத்த நிலையில் வருத்தம். உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றுறா? கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி கேப்பா, கனவு நிறைவேற்றுவாரா? முக்கியமான கண்டன போய் தட்டி விடுறியா? அது எப்ப கேக்குறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு அப்ப சொல்றாரு. பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சி.வி. சண்முகம் என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். நயன்தாரா குறித்து சர்ச்சையாக பேசிய சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிய வேண்டும் என எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். பெண்களுக்கு சேலை கொடுத்தால் போதுமா? அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சர்ச்சை பேச்சு. தமிழகத்தில் இதுவரை 23.28 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 40 லட்சம் ரூபாய் வரை தேர்தல் செலவு செய்ய இயலும் என்றும் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 327 மத்திய பார்வையாளர்கள் நியமனம். மத்திய பார்வையாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு நாளைக்குள் செல்ல தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. மறைந்த தலைவர்களின் உருவச் சிலைகளை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. திமுக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மு.க. ஸ்டாலின் நேர்காணல். முதல் நாளில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. திமுக அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதோடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என முழக்கம். தன்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார் முதலமைச்சர். திமுக ஆட்சியில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்வு எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போல் அதிமுகவுடன் பாஜகவும் போலி நாடகம் போடுகிறது. தேர்தல் நெருங்குவதால் பெண்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் திடீர் பாசம் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப்பொருள் விற்பனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருளுக்கு அடிமையாகி மாணவர்கள் சீரழியும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சாடல். எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜருவாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்ற கட்சி ஊசலாடி கொண்டிருப்பதால் பதவியை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி. அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பதவி மட்டும் போதும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி காட்டமாக விமர்சனம்.
என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பலர் வெளியேறிவிட்டார்கள். எனவே இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. திமுக அரசை கண்டித்து என்டிஏ சார்பில் தென்காசியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நயினார் படம் மிஸ்ஸிங். பாஜகவினர் தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளிடையே சலசலப்பு. என்டிஏ கூட்டணிக்கு வரும்படி யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. தாவேக தலைவர் விஜய் உடனான கூட்டணி குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. அதாவது திருமாவளவன் எல்லாருமே என்னமோ அழுத்தம் கொடுக்கிறோம். நாங்க யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. இயல்பான கூட்டணி தான் நாங்க இப்போ ஏற்படுத்தி இருப்பது. எங்களை பொறுத்த மட்டில் யாருக்கும் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் இந்த கூட்டணியில் திமுகவை யாரெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம். நாங்கள்லாம் சேர்ந்திருக்கிறோம் கூட்டணியில்.